இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. பாஸ்மதி அரிசியும் ஊற வச்சுட்டு எறா வந்து கொஞ்சம் பெரிய எறா தான், ஸோ நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சுட்டு தேவையான நெய் எண்ணெய் எல்லாமே ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்க வேண்டியதான். ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறமா புதினா போட்டுடணும். புதினா போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு கரம் மசாலா கொஞ்சம், தனி மிளகாய் பொடி, வீட்டு மிளகாய் பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டுடணும். நான் வந்து இந்த பிரியாணி மசாலா இந்த மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். வீட்டு மிளகாய் பொடியும் தனி மிளகாய் பொடியும் தான் முக்கியமாக ஆட் பண்ணுவேன். பண்ணிவிட்டு எறாவை போட்டுடணும். எறா போட்டுட்டு லைட்டாக தேவையான அளவு உப்பு போட்டுடணும். உப்பு போட்டுட்டு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை டம்ளர் அரிசி இருக்கீங்க அது மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு வந்துட்டு அரிசியும் அதிலே போட்டோன்னு தான் நான் அரிசி போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தேவையான அளவு தண்ணிலாம் ஊற்றிட்டு லாஸ்ட்டில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு லெமன் புழிஞ்சு விட்டு ஆயில் ஊற்றிட்டு அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் ஊற்றிட்டு புதினா போட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி. அன்றைக்கி சைட் டிஷ்க்கு வந்துட்டு நான் நண்டு தொக்கு தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டாச்சு. நண்டு தொக்கு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னு